ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். மெயினாக சொல்லணும்னா மார்கழி மாதம். மார்கழியோட 2வது நாளில் நம்ம இருக்கோம். அதுவே ஒரு பெரிய விசேஷம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது நிறைய விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதம். அதாவது தெய்வத்துக்குரிய ஒரு மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி என்னென்னா, அதாவது குசேலர் தினம்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. பிரதோஷம் இருக்குது. இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதாவது சில முக்கியமான விஷயங்களை மார்கழி மாதத்தில் ஃபாலோ பண்ணால், அதாவது நீங்கள் வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே சில பர்டிகுலர் நாளில் பர்டிகுலர் மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது ஈஸியாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள்லாம் சில விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபமாக நீங்கள் அதை செய்யலாம். அது என்னங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகைக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 24ஆம் தேதி பஞ்சமி வருது. 23ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் நீங்கள் வீடியோக்கு புதுசு, எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும், இல்லைன்னா இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை யாகம் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விட்டாலே போதும். அந்த நீங்கள் என்ன விவரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நவமூலிகை பற்றி முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும். எந்த ஊர்லேருந்து நீங்கள் இப்போ எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அது மறந்துடாதீங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிம்பிளாக பண்ணிடுங்க. இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே கண்டிப்பாக அது பண்ணணும். என்னங்கிறது பார்த்தலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆக்சுவலி என் பையனும் மருமகளும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு இருந்தாங்க. நியர்லி 5 டைம்ஸ் தான் இந்த நவமூலிகை இதுக்கு நான் பணம் அனுப்பி இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டேன். இப்போ 2 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் திருப்பியும் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பஞ்சமியில் நடக்கிற இந்த மேஜிக், இந்த நவமூலிகையினால் நடக்கிற மேஜிக் எல்லாருக்குமே போய் சேரணும். வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள். வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். நம்பிக்கையோடு நீங்கள் கேட்குற ஒரு விஷயங்களுக்கும் மோஸ்ட்லி ஒரே தடவையில் நடந்துருது. சில பேர்த்துக்கு 4-5 தடவை டைம் எடுக்குது. பட் கண்டிப்பாக நடத்தி காமிக்குதுங்க இந்த பஞ்சமி. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிரதோஷம் இன்றைக்கி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா குசேலர் தினம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எதுவுமே செய்யாட்டியும் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு வைங்க. என்னென்னா குசேலர் தினம் அப்படிங்கிறது சாதாரண ஏழையாக இருந்த கிருஷ்ணரோட ஒரு ஃப்ரெண்டு தான் குசேலர். அவரை பார்க்க போகும்போது அந்த அவள் அவருக்கு பிரசாதமாக கொடுத்தாராம். பிரசாதமான ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருப்பார். அது கண்ணன் சாப்பிட்டதுக்கே அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக மாறி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி குசேலர் தினம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் கடவுளுக்கு நெய்வேத்தியமாக அவள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு துண்டு வெல்லம் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் நடக்குங்க. இது இன்றைய நாளோட ஸ்பெஷல் அப்படிங்கிறனால கிருஷ்ணர் படம் வச்சுருக்கவங்க, பெருமாள் படம் வச்சுருக்கவங்கள இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் பிரதோஷமும் எனக்கு இருக்குங்க. பிரதோஷம் இருக்கனால இந்த மார்கழியில் வர பிரதோஷங்கிறது ஒரு பவர் இருக்குது. நார்மலாக நிறைய மந்திரங்கள் இந்தந்த நாளை இது சொல்லணும், இந்தந்த நாளை இது படிக்கணும், எதுக்குடா இத்தனை மந்திரங்கள், இத்தனை புராணங்கள், இதெல்லாம் எதுக்கு இப்படி வரிசை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பின்னாடி எல்லாம் ஸ்ட்ராங்கான சில விஷயங்கள் இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மந்திரங்கள் நம்ம கேட்குற விஷயத்த சீக்கிரம் அடைய வைக்கும். கடவுளோட வழிபாடு சீக்கிரம் அடைய வைக்கும். அதுக்கு நமக்கு நம்பிக்கை தேவை. அதோடு சேர்த்து மந்திரங்களை நம்ம பண்ணும்போது இந்த மந்திரங்கள் என்ன பண்ணுமா, ரொம்ப சீக்கிரம் பல விஷயங்களை சாதனை புரிகிற அளவுக்கு அது சாதிச்சு காமிக்கும். அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணக்கூடியது மந்திரங்கள். இந்த மார்கழி மாதத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சில விஷயங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது மாணிக்க வாசகர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் மொத்தம் 30 பாடல்கள் இந்த பாட்டு. இதை மார்கழி மாதத்தில் பர்டிகுலராக டெய்லி ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் பட்டீங்களோ, எனக்கு இதுக்கெல்லாம் விடையே கிடைக்கலன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது அத்தனைக்குமே விடை கொடுக்குமா இந்த திருவெம்பாவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை டெய்லியும் ஒன்று படித்தாலே போதும். இன்றைக்கி மார்கழி 2வது நாள், அதாவது நம்ம ஃபஸ்ட் நாள் மிஸ் பண்ணிட்டோம், நான் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு 5வது நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, 1-2 வெண்பாவை நம்ம சேர்த்து கூட படிச்சுக்கலாம். ஆனால் அவசியம் இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 2வது நாள் அப்படிங்கிறனால இந்த வெண்பா உங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்படி இது படிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன்.
இங்க பாருங்க. "வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவை." சரிங்களா? இது வந்துட்டு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதோட பொருளுங்கிறது ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. அது சொல்லும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இப்படி டெய்லியும் ஒரு வெண்பாவை மனசார படித்தாலே போதும். உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கும்னு கேட்டு இது படிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது திருவெண்பா இன்னைக்கு 2வது நாளில் படிக்க வேண்டியது. இப்படி 3வது பாடல் 4வது பாடல்னு நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் மாணிக்க வாசகரோட திருவெண்பாவைன்னு நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு அதோட அந்த அந்த பாடலோட அந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கூகுளில் டெய்லி அடித்து பார்த்தாலே அது வரும். அப்போ இன்றைக்கி மார்கழி 3ஆம் நாள் படிக்க வேண்டிய பாடல் என்ன, 4வது நாள் படிக்க வேண்டிய பாடல் என்னன்னு அதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நீங்கள் டெய்லியும் அந்த பாடலை ஒரு வாட்டி படித்தா போதுங்க. ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சுவாமி ரூமுக்கு முன்னாடி உட்காந்து கடவுள் முன்னாடி மனசார சிவபெருமான், பெருமாள், எல்லா தெய்வங்களையும் நீங்கள் நினச்சிக்கலாம். கிருஷ்ணர், இன்றைய நாளில் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் இந்த திருவெம்பாவை படிக்கிறனால நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மார்கழி மாதத்துக்குன்னு சில விசேஷம் இருக்கு இல்லையா? ஆண்டாளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். அதனால் ஆண்டாள்லாம் மிகச்சிறந்த ஒரு கிருஷ்ண பக்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னென்ன நாளில் என்னென்ன விசேஷம் இருக்குது, இதெல்லாம் செய்யலாம்ங்கிறது நமக்கு தெரியாது. தெரியும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி சொன்ன 2 விசேஷங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணுங்கள். கடவுள் முன்னாடி இந்த திருவெண்பா படிங்க. ப்ளஸ் நீங்கள் பிரசாதமாக வந்துட்டு பெருமாள் படம் வச்சுருக்கீங்க, கிருஷ்ணர் படம் வச்சுருக்கீங்கன்னா, இல்லை இது 2மே இல்லாட்டியும் பரவாயில்ல, மனசார கிருஷ்ணரை நினச்சி நீங்கள் ஒரு கப்பு பிரசாதமாக வந்துட்டு நீங்கள் அவல் வச்சுட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் வைங்க. அதாவது பரம ஏழையும் கோடீஸ்வரர் ஆக்குமா இந்த குசேலர் வழிபாடு. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவருக்கு ஒரு பிரசாதம் வச்சாலே போதும். இன்றைய நாள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதை எடுத்துக்கு வரோம். ஸோ பணம் காசு இல்லை, கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே பார்த்துட்ருக்குறேன், தீராத கஷ்டத்துலேயே இருந்துகிட்ருக்கேன், என்னவா வேணால் இருக்கட்டும், பக்கம் ஓரமாக வச்சுட்டு மனசார இந்த சுவாமியை மட்டும் இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கும். சரிங்களா? சாதாரண விஷயந்தான், ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியதான். கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ரூல் இருக்குங்க. பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டு செய்யக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் முடியறக்குள்ளே இந்த வழிபாடு பண்ணலாம். விளக்கு வச்சு நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம், இல்லை விளக்கு வைக்கும் போது நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இதே வழிபாடு நீங்கள் பிரசாதத்தை கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். கிருஷ்ணர் கோவில், பெருமாள் கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கு கொண்டு போய் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். இல்லை கோவிலில் போய் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம். பக்கத்தில் கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் போய் உட்காந்து நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கோயிலில் போய் சொல்லும்போது அது ஒரு தனி ஒரு ஆத்ம திருப்தியை நமக்கு கொடுக்கும். அதனால் வழிபாடுகள் வீட்டில் முடிஞ்சால் வீட்டில் பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிறக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னா எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. அவ்வளோதாங்க, சின்ன விஷயந்தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.